ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் வணக்கங்க. முதல்ல எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புது வருஷ வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங்கில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் ஸ்பெஷலில் ப்ரெட் அல்வா செய்ய போகிறேங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போ தாங்க நாம் போடுற வீடியோ அடிக்கடிக்கு உங்களுக்கு வரும். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நம்ம ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு ஸ்வீட் ப்ரெட் எடுத்துருக்காங்க, மில்க் ப்ரெட்டு. அதை வந்து ஒரு 10 எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 ஸ்லைஸ் எடுத்துருக்கோங்க. அதுக்கு முதல்ல இந்த ஓரங்களில் இருக்கிற ப்ரௌன் கலரை நம்ம கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் பாதியாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம எப்படி எண்ணெயில் பொரிக்கத்தாங்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுன்னு தோணுதோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதியை கூட கட் பண்ணிக்கலாம், 4 பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். எப்படி அல்வா தானேங்க செய்ய போகிறோம். இப்போ ப்ரெட்டு பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ப்ரெட்டு ஒரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன போதுங்க, எடுத்துக்கலாம். நான் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேங்க. பாருங்கள், ப்ரெட்டெல்லாம் பொரிச்சாச்சு. நீங்களே இதே மாதிரி பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பேனில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாங்க. நம்ம ப்ரெட் பொரிச்ச பேனில் கூட வச்சுக்கலாங்க. நான் அதில் தான் வச்சுருக்கேன். இது ப்ரெட்டோட தூள் விழுந்துருக்குங்க, இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டும் சேர்த்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கலாங்க. நம்ம பொரிச்சு வச்சு எல்லா ப்ரெட்டும் சேர்த்துடலாம். நான் வந்து 10 ஸ்லைஸ் மேலே தாங்க ப்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட்டை வந்து நம்ம விருப்பம் தாங்க. உங்களுக்கு ஸ்வீட் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க, அவ்வளோதான். ஸ்வீட் செய்யும்போது நம்ம லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க. இப்போ தேவையானாலும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சரிம்மா, மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கடைசியாக வந்து நான் வறுத்து வச்சு முந்திரி சேர்த்துக்கிறேங்க. நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, இதையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நியூ இயர் ஸ்பெஷலாக ப்ரெட் அல்வா இவ்வளோ நல்லா ரெடி பண்ணிட்டோம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். குட்டி டேஸ்ட் பார்த்து சொல்லு குட்டி. நல்லா இருக்கா? ப்ரெட் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.
பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். பாய்.